சன் ஒசு டிவி நேயர்களே, இந்த வாரம் இணைய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களிடம் வார பலன்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் என்ன சொல்றீங்கன்னா, சரியா ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க, சரியா இருக்குன்றீங்க. சில பேர் என்ன சொல்றீங்க, சாரி நடக்கலை என்ற ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஒரு தகவல் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். நான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க தகவல் தான். இன்றைக்கு இந்த நிமிடம்னு வச்சுங்களேன், இந்த நிமிடத்தில் நான் பிறந்திருக்கேன். நான் பிறந்த நேரத்தில் ஒரு 5000 பேர் அல்லது 50,000 பேர் இதே நிமிடத்தில் பிறந்திருப்பாங்க. இப்போ எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா கர்ம வினைக்கு ஏற்ப பலன்கள் மாறுபட்டு கொண்டிருக்கும். இதற்கு மேலாக நம்முடைய சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசாபுத்தி என்பது ஒவ்வொரு ராசியிலும் நட்சத்திரத்தை அடிபட்டு வைத்து மாற்றம் பெறும். திசாபுத்தி மாறுகின்ற போது நாம் பேசுகின்ற பலன்கள் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் அதிகபட்சமான தோஷங்கள் இருக்கும் என்றால் அவர்களுக்கு நாம் கூறுகின்ற பலன்கள் தடை உண்டாகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா பார்த்துக்குங்க. அது பார்த்து கொள்வதால் உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இப்பொழுது என்ன திசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, அதனால் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும். அப்போ திசாபுத்தி பாதகமாக இருக்குது, தடைகள் நிறைய இருக்குது, தோஷங்கள் இருக்குன்னா இந்த கோச்சார பலன்கள் மட்டும்தான் நமக்கு பலன் கொடுக்கும். கோச்சார பலன்கள் கூட சில பேருக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஜாதகம் அந்த அளவிற்கு பலவீனமாக பிரச்சனைக்குரிய ஜாதகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா நம்ம பேசுறது எல்லாமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பேச்சு. இந்த பஞ்சாங்கத்தில் இன்றைக்கு இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கிறது. இந்த சஞ்சரிப்பின் காரணமாக இந்த பலன்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்படும், இந்த ராசினருக்கு ஏற்படும். இதில் மாற்றமே கிடையாது. அதை தான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்கின்ற பலன்கள் பழித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு சிலருக்கு மட்டும் பழிக்கவில்லை என்ற குறைபாடு வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அவருடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது என்று நன்மையாக இருக்கும். புரியுங்களா? என்கிட்டயே ஜாதகம் பாருன்னு சொல்லவே மாட்டேன். எப்பயுமே எனக்கு வேலைப்பட அதிகமாக இருக்கு. நல்ல ஜாதகம் ஜோதிடரை பார்த்து ஜாதகம் பார்த்துங்க. புரியுங்களா? சரி, விஷயத்துக்கு போவோம். இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை இந்த 7 நாட்கள் இந்த வாரத்தில் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது? ஒரு சின்ன தகவல். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வேலை பளு இருக்கும். வேலை பளுக்கு ஏற்ற ஆதாயம் இருக்கும். குடும்பத்திற்காக கொஞ்சம் உழைப்பு இருக்கும், சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்புகளால் ஆதாயம், குடும்பத்தினரால் ஆதாயம், உங்களுடைய மனசுக்குள்ள சில குழப்பங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை நினைத்த காரியங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நடந்தேறும். வம்பு வழக்குகள் என்ற பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். நோய் நொடிகள் இருந்தால் நோய் நொடிகள் உங்களை விட்டு விலகும். எதிர்ப்பு போட்டி பிரச்சனை என்பதெல்லாம் இல்லாமல் போகும். சனிக்கிழமை மாலைக்கு பிறகு ஒரு யோகமான நிலை தான் பிறக்குது. அடுத்த வாரமே உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த வாரத்தில் இன்னொரு கூடுதலான விஷயம் சொல்லிடுறேன். ராகுடைய சஞ்சாரம் தொடர்ந்து மேஷராசினருக்கு பலத்தை உண்டாக்கி கொண்டிருப்பது, வாழ வைத்து கொண்டிருப்பது, வழிகாட்டி கொண்டிருப்பது. என்னென்னா செல்வாக்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகள் என்பது எப்பொழுதுமே பூர்த்தியாகி கொண்டிருக்கும் மேஷராசினருக்கு. அதற்கு ஒரே காரணம் உங்களுடைய லாபாதிபதி சனி பகவான். அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சந்திருக்கிறார். ராகு பகவான் யோகக்காரகன் போகக்காரர், அவரும் 11ஆம் இடத்துல. இந்த 2 பேரும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ எந்த விதமான குறைபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சின்ன சின்ன தடைகள் வரலாம். புரியுதுங்களா? குடும்பத்தில் குழப்பம் இருக்கலாம், வியாபார தடைகள் இருக்கலாம், இல்லை நடமாட முடியாத அளவு உடல்நிலையில் 1-2 நாள் பாதிப்பு ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பிறகு சரியாயிடும். ஆனால் வருமானம் வந்து கொண்டிருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்கள் ராசி தான் உச்சமாகிறார். அவருடைய சஞ்சாரம் ஜீவனஸ்தானத்தில். பொதுவாக 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கின்ற போது வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றமாக கூட இருக்கும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு இந்த வாரத்தில்
ராகு, சனி, சூரியன் என்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய மனிதர்களுக்கு என்ன ஆகுன்னா, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பணம் என்று வருகின்ற போது வேறு விதமான பார்வைகள் போகும். அப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துல தான். அப்போ பண விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனும் 10ஆம் இடத்துல. இப்போ எதிர்ப்பாளினரால் உங்களுக்கு செலவாகக்கூடிய நிலை, உங்களுடைய ஆடம்பர தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்து கொள்ளக்கூடிய நிலை, கையில் பணம் வந்தாலும் கையில் பணம் தங்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சில நிலைகள் ஏற்படும். அதே நேரத்தில் எப்படி செலவுகள் ஏற்பட்டாலும் சரி, சந்தோஷம் என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கிறார். சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்தி வருவது நன்மையாக இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நிதானமாக கையாள்வது அவசியம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். ரிஷபராசி நண்பர்களே, நிறைய போராட்டங்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு வரீங்க. சமீப காலத்து சொன்னால் உங்கள் அளவிற்கு சங்கடங்களை அடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ போராட்டம், வேலையில் போராட்டம், அரசு வேலையில் போராட்டம், அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடி, பண தட்டுப்பாடு, ஒரே அலைச்சல், உடல்நிலையில் பாதிப்பு, ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உடல்நிலையில் பாதிக்கின்ற போது, குடும்பத்தில் பிரச்சனை வருகின்ற போது, தேவைகள் அதிகரிக்கின்ற போது வேலையில் கூட கவனம் செல்லாது, கவனிக்க முடியாது. பல பேருக்கு வேலையிலேயே சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். நான் எப்போ கும்ப ராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அப்போதே சொன்னேன், ரிஷப ராசிக்காரங்களுக்கு மெமோ கிடைக்கும், சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை இடமாற்றம் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வேறு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லை வேலை பளு அதிகரிக்கும், உங்களை நீங்கள் திருத்திக்கிங்க, வேலையில் ஈர்ப்போடு நிதானத்தோடு நேர்மையாக செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் வேலை பார்க்க முடியும். ஏன்னா சனி கர்மக்காரங்க, தர்மவான், நீதிமான். அவர் போய் ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கின்ற போது இப்படி ஒரு நெருக்கடியில் ஏற்படுத்துவார். யார் தவறு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். தவறுக்கு தண்டனை என்பது நிச்சயம் சனியால் உண்டு. விரைவில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் சனி பயிற்சி, மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் தான் அடைய போகிறீங்க. நிறைய படிப்பினைகள் படிச்சிட்டீங்க, இப்போ யோகத்தை அடைய போகிறீங்க. சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். கொஞ்சம் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். தாராளமாக செலவு பண்ணுவீங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்கும். அது எல்லா வேலையிலும் உழைப்பு நிச்சயமாக இருக்கத்தானே செய்யும். கூடுதல் உழைப்பும் இருக்கும். அதற்கேற்ற ஆதாயம், சந்தோஷமும் இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் உங்களுடைய ராசி தான் உச்சமாகிறார், மனக்காரகன். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது, யோகமாக சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. ஒரு சொந்த இடம் வாங்கிறது, இல்லை வியாபாரிகளாக இருந்தால் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைப்பது, ஒரு பேங்க்கில் கடன் கேட்டிருக்கீங்க, கடன் கைக்கு வருவது, கடன் கொடுப்பதற்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, கேட்டவுடனே கிடைக்காது. இந்த நேரத்தில், இந்த காலத்தில் நீங்கள் கடன் கேட்டால் அது உடனே கிடைக்கும். புரியுதுங்களா? சொந்த இடம் வாங்க முடியும், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியும். வியாபாரிகளாக இருந்தாலும் ஒப்பந்தம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, அங்கேயும் ஒப்பந்தம் கையெழுத்து போடுவீங்க. அதற்குரிய யோகம் இப்பொழுது ரிஷபராசினருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தேவைக்கு மேலாக மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் உங்களுடைய நிலை தற்பொழுது இருக்கும். என்னென்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற இடம் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். அப்போ வருமானம், செல்வாக்கு, அந்தஸ்து, கேட்பவர்களுக்கு அவருடைய நிலையறிந்து உதவி செய்யக்கூடிய நிலை என்பதெல்லாம் இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ராகு 10, சனி 10, அதை சொல்லிட்டு உங்களுக்கு நான் 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்க ஆரம்பத்துடன் நமக்கு சனி பகவான் வேலையை காமிக்க வாங்கிக்கிறார் எல்லாத்துலேயுமே, வேலையில். சரி விடுங்க, அது மாற்றம் வரதான் போகுது. இப்போ சூரியன் பாக்கியஸ்தானத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்ல. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த சூரியனோட பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் யோக பலன்களை கொடுப்பார். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி, சப்தமாதிபதி செவ்வாய், அவரும் பாக்கியஸ்தானத்தில். கொஞ்சம் வேலைகள், புதிய வேலைகள் எடுக்கின்ற போது 1 ரூபாய் செலவாகிறதுக்கு 2 ரூபா செலவாகும்.
ஏன்னா செலவுகள் கூடுதலாக செய்து ஒரு வேலையை முடிக்க வேண்டிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இப்போ வழக்கமாக ஒரு 10 ரூபாயில் ஒரு வேலையை முடிப்பீங்களேன், இந்த நேரம் 12 ரூபா செலவு பண்ண தான் முடியும். அது எப்படியா செலவு ஏற்பட்டுடும். அதற்குரிய வேலைகளை செவ்வாய் செய்வார். பூமிக்காரகன் புரியுங்களா, அவர் அந்த வேலையை அவர் செய்வார். ஒரு இடம் வாங்கும்போது கூட செலவு மதிப்பீட்டை விட கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ண இருக்கும். அடுத்து கேது 4ஆம் இடத்துல உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு இருக்கும். உங்களுக்கே ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ ஓய்வு இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, இப்போ உடம்பு கெட்டுடும். உடம்பையும் கவனித்துக் கொள்ளுங்கள், நிதானமாக இருங்கள், பதற்றப்பட வேண்டாம். நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, நல்ல நேரம், யோகமான நேரம், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே சாதகமாக இருக்குது 10 நாட்டில். சரி, இந்த வாரம் எப்படி இருக்குது, என்ன நடக்க போகுது? ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கையில் பணம் புழங்கும், வியாபாரத்தில் லாபம் இருக்கும், மனசில் நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரையில் எடுத்த வேலைகள் முயற்சி யாவும் வெற்றியாகும். அப்போ பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. வியாழக்கிழமை காலை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும், வேலை பளு நிச்சயமாக இருக்கும், சாப்பிட நேரம் இருக்காது, தூங்க நேரம் இருக்காது, நிச்சயமாக உழைப்பு இருக்கும், அதற்கேற்ற ஆதாயமும் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். சரி, அடுத்து என்னன்னா ஒரு விஷயம், சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இன்றைக்கு ஒரு ஜோதிடம் பேசும்போது சொன்னேன் நான், 12 ராசிகள் சனி சஞ்சரிக்கின்ற காலத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போதுதான் மிகப்பெரிய யோகத்தை அந்த ஜாதகருக்கு சனி பகவான் கொடுப்பார். அவர் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் பாழாகும் என்பது ஒரு விதி. சனி பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் இந்த 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மட்டும்தான் அவருடைய பார்க்கின்ற 3 இடங்களும் யோக பலன்களை கொடுக்கும். 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் யோகம், அவருடைய பார்வைகளும் 3, 6, 11ஆம் இடங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, எதிர்பட்ட நிலை, ஆரோக்கியமான நிலை, வருமானத்தை அதிகமாக காணக்கூடிய நிலை, திறமையாக செயல்படக்கூடிய நிலை, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய நிலை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அடிப்படை தேவைகள் எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு வரும். அதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை சூட்சமம் இது. 30 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது என்று சொல்லுவது இந்த அடிப்படை வைத்துத்தான். 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகமாக இருக்கும். அந்த யோக காலம் இப்பொழுது உங்களுக்கு போய்கொண்டிருக்கு, நெருங்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் போக போகிறார். இப்போவே எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிங்க. இது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு. அதை பற்றி அப்புறம் பேச போகிறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். அடுத்து ராகுடைய சஞ்சரம் 9ஆம் இடத்துல. அப்போது யோகக்காரகன் போகக்காரகன் அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை சஞ்சரிப்பார். தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பவர் பார்த்தீங்கன்னா கேது. அவரும் நவம்பர் 13 வரை சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு, நவம்பர் 13 வரையில் சனி வேறு இடத்திற்கு சென்றாலும் இவர்கள் இருவரும் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். பயம் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களை சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. கடந்த மாதங்களில் இருந்த நெருக்கடி என்பது எதிர்ப்பாளினால் ஏற்பட்ட நெருக்கடி, குடும்பத்தில் சலசலப்பு, குழப்பம் என்பதெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் சூரியன் 8 செவ்வாய் 8. என்னென்னா நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பேன் இல்லையா, அப்போது ஒரு சங்கடம் வரல. அரசாங்க ரைடு வரலாம், கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்காக வரலாம், நாம் செய்து வருகிற தொழிலில் ஏதாகிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த பிரச்சனையை ஒட்டி அரசு துறைகள் நம்முடைய இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகலாம். புரியுங்களா? உடல் ரீதியில் சில பாதிப்புகள் ஏற்படாது. சொல்லணும்னா எல்லா காரணமும் ஒரே மாதிரி அடிக்கிட்டே போக முடியாது. இங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டும், இங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை என்றால் வேறு ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டும். ஒன்று உடலில் நலிவு வர வேண்டும், உடலில் நலிவு வரவில்லை என்றால் செய்து ஒரு தொழிலில் பிரச்சனை வர வேண்டும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்வது என்பது மிகச் சரியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக செயல்படுவது என்பது இந்த காலத்தில் மிக மிக அவசியம். 8ஆம் இடத்துல சூரிய கவனமாக இருங்க. அடுத்தது சொல்லிட்டேன், கேது 3ஆம் இடத்துல தைரியமாக செயல்படுவீங்க. இந்த நேரத்தில் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க. அது கூட ஒரு ஆபத்து தானே. என்னென்னா சட்டன்னு ஒன்று இருக்குது, அதற்கு கட்டுப்பட்டு செயல்பட்டாலும் கொஞ்சம் நேரமாகுது. சரிங்களா?
இந்த நேரம் உங்களுக்கு ஒரு யோகமான நேரம். பொதுவாகவே குறிப்பாக இந்த வாரம் நல்லாவே இருக்கு. வேலையில் மட்டும் கவனமா இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கடகராசி நண்பர்களே, எவ்வளவு போராட்டத்தை பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை ஒரு மனிதன் பார்க்க வேண்டும் என்றால் அது கடகராசியில் பிறந்திருக்கணும். இந்த நேரத்தில் 2 வருஷமா நீங்கள் பட்டுக்கிட்டு வர அவஸ்தை கொஞ்சமா நஞ்சமா அது எங்களுக்கு தான் தெரியும். உங்களை வெளியே சொல்ல முடியாது. இல்லை என்னன்னா, வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு இடத்தில் அடி வாங்கியே தீர வேண்டும். இந்த 2 வருஷத்தில் அடி வாங்கியே இருப்பீங்க. ஒன்று உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், அல்லது பண விவகாரத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், அல்லது அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்படி ஏதாகிலும் ஒரு பிரச்சனை. இந்த கர்மக்காரகன் சனி இருக்கான் பாருங்க, சனி பகவான், அவர் சும்மா இருக்க மாட்டார். எல்லாருமே விளையாட்டுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிரகமும் அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலைகளுக்கு ஏற்பத்தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மை. 8ஆம் இடத்துல சனி வந்த பிறகு நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, படாத பாடுபட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வருது 9ஆம் இடத்துல. இந்த 30 வருடமும் பட்ட கஷ்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யோக காலம் வரப்போகுது விரைவில் கடகராசினருக்கு. சரி, அது விரிவாக பேசுகிறவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சனி 8ஆம் இடத்துல, ராகு 8ஆம் இடத்துல, இந்த அஷ்டமஸ்தானம் ஒரு நோய் நொடி கொடுக்கணும், இல்லை பொருளாதார இழப்பை ஏற்படுத்தணும், கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தணும், இல்லை அலைச்சலை உண்டாக்கணும், ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும். அதே நேரத்தில் கேது 2ஆம் இடத்துல, குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பொம்பளையில் இருந்தால் வீட்டில் இருக்கிறதோட வெளியே போயிடலாம், நம்ம அந்த வேலையை வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்துடலாம், இந்த வேலையை வச்சுக்கிட்டு வெளியே போயிடலாம், இந்த வீட்டில் தான் நிம்மதி இல்லை. இப்படி ஒரு எண்ணம் வரும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமற்ற நிலை இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, கையில் பணப்புழக்கம் இருக்காது, இப்படிலாம் குழப்பம் இருக்குது. புரியுங்களா? இந்த காலகட்டங்கள் இப்பொழுது அப்படி இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன குடும்பாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல, செவ்வாய் 7ஆம் இடத்துல. ஒரு இடமாற்றம் என்பது ஏற்படுவதற்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்த வீடு கட்டிட்டு கூட சில பேர் வேறு இடம் போலாங்க. இல்லை வேலையில் இருக்கீங்க, வேலையில் ஒரு இடமாற்றம் வருது, அதன் காரணமாக ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்றே ஆக வேண்டும் என்ற நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். இல்லை ஒரு ஊரில் வாடகை வீட்டில் வசிச்சுட்டு இருக்கீங்க, சொந்த ஊருக்கே இடம் மாறுதல் கிடைக்குது, அந்த சொந்த வீட்டுக்கு போயிடுறீங்க, சொந்த ஊருக்கு போயிடுறீங்க. இப்படி இடமாற்றம் ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசினருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அற்புதமான நிலை தாங்க இந்த வாரம் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக, நிம்மதி அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிநாதன் ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா சரி அந்நாடு முடிஞ்சு போச்சா, இந்த வாரத்தில் என்னதான் யோகமானு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழக்கிழமை காலை வரை 2ஆம் இடத்துல. இப்போ 2ல் கேது இருக்காரு, இப்போ சந்திரன் போய் சேர போகிறாரு உங்கள் ராசிநாதன். அப்போ குடும்பத்தில் சுபிட்சமான நிலையினையும் சந்தோஷமான நிலையினையும் கையில் பணப்புழக்கத்தையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையினையும் கடன்களை அடைத்திடக்கூடிய நிலையினையும் இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு பார்த்தாலும் சரி இந்த வாரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரையில் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். ரொம்ப அற்புதம் சொல்லலாம். இந்த வாரம் 7 நாட்களுமே கடகராசினருக்கு சந்திரனால் யோகம். புரியுங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து கேது 2ஆம் இடத்துல, முதல்ல சொல்லிட்ட குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. பொதுவாகவே இந்த வாரம் யோகமான வாரம். விரைவில் யோக காலம் ஆரம்பமாக போகுது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, பொதுவாக சிம்மத்தில் பிறந்துட்டா எந்த விதமான சங்கடமும் வரான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்க, ஒரு விஷயம், தலைமை பண்பு இருக்கும், செல்வாக்கு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும். கர்ம வினைக்கேற்ப பலன்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? திசா புத்திக்கு ஏற்ப தான் பலன்கள் கிடைக்கும். எப்போ நல்ல நேரம் வருதோ அப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லா காலகட்டத்திலும் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுவும் கர்ம வினைகளில் பாவங்களும் மிக அதிகமாக செய்திருந்தால், தோஷங்கள் அதிகமாக ஜாதத்தில் பெற்றிருந்தால் அந்த பலன்களில் கூட தடைகள் ஏற்படும். அதான் ஒரு விஷயத்தை நான் பேசினேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மகம் நட்சத்திரம் சிம்மராசி. தற்போதைய முதல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சிம்மராசி. இவர்கள் இருவருமே பிறந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு 5000 பேர் 10,000 பேர் பிறந்திருப்பாங்க அதே நிமிடத்தில். நான் அவங்க யாராலையும் இப்படி வர முடியல இந்த இடத்துக்கு.
அப்போ இவர்களுடைய கர்ம வினைகள் இவளுக்கு சாதகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, யோகத்தை கொடுத்திருக்கிறது. புரியுதுங்களா? அதுதான் ஒவ்வொருவருக்கும் கர்ம வினை என்பது அது தொற்றி கொண்டு வருவது. இந்த பிறப்பு என்பதே கர்ம வினையை அறுப்பதற்காகத்தான். இந்த யோக பலன்கள் இருந்தாலும் யோக பலன்களுடைய அளவீடு என்பது மாறுபடும். சங்கடமான பலன்கள் இருந்தால் சங்கடமான பலன்களின் அளவுகள் மாறுபடும். புரியுதுங்களா? இந்த திசாபுத்தி ஆகட்டும், இல்லை மற்ற நேரங்கள் ஆகட்டும். சரி, இப்போ எப்படி இருக்கு? ஏன் இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. ராகு தான் யோகக்காரகன், போகக்காரகன். ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் சஞ்சரிக்கிறாரோ அந்த வீட்டுடைய காரகத்தை எடுத்துக்கொள்பவர். அப்படி பார்த்தா சனி பகவான் அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சனி பகவான் தான் அவருடைய வீடு, அந்த வீடு. அவர் பார்த்தா கர்மக்காரகன் சனி பகவான், ஆயுள்காரகன் சனி பகவான். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான். இப்போ 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் என்னன்னா, அவங்க பார்வையும் ராசிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ராசிக்கு பார்வை கொடுக்கின்ற போது ராசிக்குள் கேது, ஞான மோட்சக்காரன் கேது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக நெருக்கடியான காலகட்டம் என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட முடியும். நான் ராகு வச்சு சனியை வச்சு பேசுவதை விட ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிற பாருங்க கேது. கிரகங்களின் மிக மிக வலிமையான கிரகம் கேது. அவர் ஜென்ம ராசிக்குள் ஒருடைய ஜாதகத்தில் அவருடைய ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது வாழ்க்கையின் அத்தனை படிப்பினைகளையும் அந்த ஜாதகருக்கு கேது பகவான் கொடுத்து விடுவார். எத்தனை சங்கடங்களை கொடுக்க வேண்டுமோ, எத்தனை நெருக்கடிகளை கொடுக்க வேண்டுமோ, எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வைக்க வேண்டுமோ அத்தனையும் சந்திக்க வைப்பார், அத்தனையும் கொடுப்பார். இதெல்லாம் கெடுப்பதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த கிரகம் இப்படி பண்ணுதுன்னா, இந்த உலகத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நல்லபடியாக நீ வாழ முடியும். இந்த மனிதர்களையும் உறவுகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எந்த இடத்துல உன்னை வைத்திருக்கிறான் நீ புரிந்து கொள்ள. இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்த இடம் என்பது உனக்கு யோகமாக இருக்கும். என்னுடைய பயிற்சிக்கு பிறகு நீ சந்தோஷமாக, நிம்மதியாக, செல்வாக்காக, அந்தத்தோடு எடுத்த காரியங்களை எல்லாம் சாதித்திடக்கூடிய அளவிற்கு நான் வாழ முடியும். அதனால் உனக்கு இந்த படிப்பினை கொடுக்குறேன். புரியுங்களா? கொடுத்துட்டு இருக்காரு, நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த 7ஆம் இடத்துல சனியும் 7 ராகுவும் இந்த நேரம் கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, நடந்து போயிட்டு இருக்கோம், தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி இருந்தால் போதும் அந்த நேரத்துக்கு. அப்படி தண்ணி கிடைக்கின்ற அளவிற்கு, தாகம் தீருகின்ற அளவிற்கு, தண்ணி கிடைக்கின்ற அளவிற்கு உங்களுடைய ராசிநாதனான சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மீண்டும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார். ராசிநாதன் இல்லையா, உங்களை அழகுபடுத்தி பார்க்கணும், கௌரவமாக வச்சு பார்க்கணும் இல்லையா. சூரியன் தான் ராஜகிரகம். செல்வாக்கோட வாழ வைத்திடக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்கு சாதகமாகும், எதிர்ப்புகள் எதிர்ப்பு விலகும். ஒரு உடல்நிலை கோளாறு தான் உடல்நிலை சாதகமாகும், ஆரோக்கியமாக நடைபெற முடியும். இந்த நிலைகளை எல்லாம் இப்பொழுது கொடுத்திடக்கூடிய அளவிற்கு சூரியனின் சஞ்சாரம் இருக்கு. இப்போ எனக்கு ஆரோக்கியமாக இருக்கேன், எதிர்ப்பு கிடையாது, வழக்கு கிடையாது, எனக்கு என்ன பிரச்சனை, நான் போயிட்டே இருக்கேன். அப்படி ஒரு நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு. புரியுங்களா? அதுக்கு மேலே ராகு 7, சனி 7, புதன் 7, சுக்கிரன் 6. இவர்கள் எல்லாம் வந்து புதனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை கொடுத்தாலும் அதையெல்லாம் தீர்த்து வைத்திடக்கூடிய அளவிற்கு ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இது உங்களுக்கு இந்த வார யோகமான வாரம். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கும் அலைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பிற்கேற்ற சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரையில் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த பணம் வரும். புரியுதுங்களா? கொஞ்சம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கடனை அடைக்க முடியும். பொதுவாக இந்த வாரம் வந்து சமாளித்திடக்கூடிய வாரம். என்ன நெருக்கடி வந்தாலும் வரட்டும், என்னால் சமாளிக்க முடியும், நிற்கிறோம் பாருங்க, அதான் வாழ்க்கை. அந்த வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, ரொம்ப அற்புதமான காலகட்டங்க உங்களுக்கு. அவருக்கு என்னப்பா ராஜா, அவர் நல்லா இருக்கார். இப்போ அவர் காட்டில் தான் மழை பெய்யுது. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நேரம் கன்னிராசி இருக்குது நேரம். அதுக்கு என்ன காரணம்?
எல்லாரையும் சொல்ல முடியுமா? காரணம் இருக்கணும்ல. அதுவும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்படி பார்க்கின்ற போது தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வர ஒரு விஷயம்தான் என்ன, ஒரு 2 முக்கியமான பிரதான வலிமையான கிரகங்கள், சனி பகவானும் ராகுவும். யோகக்காரகன் போகக்காரகன் ராகு, கர்மக்காரகன் சனி பகவான். இவர்கள் இருவரும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். கூடுதலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எங்கே போய் சேர்றாருன்னா அவரும் அந்த 6ஆம் இடத்துல. அப்போ இவ்வளோ நாள் பட்ட பாடெல்லாம் வீணாகி போச்சுன்னு எண்ணம் வந்துச்சு, தப்பு அது. இப்போதான் நல்ல நேரமே உங்களுக்கு வருது. ராசிநாதன் போய் சனியுடனும் ராகுவுடனும் இணைகின்றனர். இப்போ ராகு புதனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். சனியுடைய புதனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், நோய் நொடிகள் இல்லாத நிலை இருக்கும், வழக்குகள் இருந்தால் வழக்குகள் சாதகமாகும், ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், எல்லா வகையிலுமே நன்மைகளை காணக்கூடிய நிலை உண்டாகும். இதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த 3 கிரகங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு. அவரும் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருமானத்தை, வசதி வாய்ப்புகளை, அந்தஸ்தை, செல்வாக்கை, ஆடம்பரத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போ 4 பிரதான கிரகங்கள் என்ன, ராகு, சனி, புதன், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்கள் விரையாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல, உங்களுடைய சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சகாய ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா செவ்வாய் வந்து நீச்சமாயிடுறார். அப்போது சூரியன் 5ஆம் இடத்துல கொஞ்சம் பிள்ளைகள் நலனில் அக்கறையாக இருக்கணும். நமக்கு தான் எல்லா செல்வாக்கும் இருக்குல்ல, அப்போ மனசு கொஞ்சம் அலைபாயம் இல்லை. 5ஆம் இடம் வந்து மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பது. அப்போ சனியுடைய வீடு வேறு அது. அங்கே என்னென்னா உங்கள் கர்மம் ஏதோ புள்ளி இருக்கும்ல, அங்கே போய் எங்கேயோ சிக்கலில் மாட்டிக்கிட்டு எங்கேயோ லவ்கு வந்துட்டு புரியுங்களா, அதையும் நீங்கள் கவனிக்கணும். ஒரு எச்சரிக்கை தான் இல்லை. அப்போ 5இல் சூரியன் இருக்கின்ற போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியாக இல்லை உடல் ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகுவும் 6ஆம் இடத்து சனியும் உங்களுக்கு அமோகமான யோகமான பலன்களை கொடுப்பார்கள். கேது 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் என்ன சரியாக தூக்கம் இருக்காது, எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் நிறைவேறாமல் போகும். ஏன்னா அந்தளவுக்கு உழைச்சா தானே வாழ முடியும், சம்பாதிக்க முடியும். இப்போ சம்பாதிக்க முடியுது, உழைக்க முடியுது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்குது, மற்ற எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்குது. சரியாக தூங்க தான் முடியல, அதுக்கு நேரம் கிடைக்கல. சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாட்கள். ஞாயிறு திங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை செலவுகள் காத்து கொண்டு இருக்கு, வருமானம் வந்து செலவாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, நிறையவே போராட்டங்கள், நிறையவே சங்கடங்கள், நிறையவே அவமானங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த இடத்திலும் நிம்மதி இல்லை, எதுவும் நடக்கலை. எப்போதான் நிலைமை மாறுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் நிச்சயமாக இருக்காது. ஒரு விடிவு காலம் என்பது நிச்சயமாக இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது எல்லா நேரத்திலும் என்னென்னா உழைப்பு என்பது மட்டும் குறைஞ்சிடக்கூடாதுங்க, முயற்சி குறைஞ்சிடக்கூடாது. விரைவில் உங்களுக்கு ஒரு யோக காலம் ஆரம்பமாக போகுது, அதனால தான் இவ்வளோ வேகமாக பேசிகிட்டு இருக்கேன். என்ன யோக காலம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போக போகிறார் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு. சரி, விஷயத்துக்கு வரும். இந்த வாரம் எப்படி இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செய்து வருகின்ற வியாபாரம், தொழில் மீது கொஞ்சம் அக்கறை இருக்கும். வியாபாரம் விருத்தியாகும், கையில் பணம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி இருக்கும், வெளியூர் பயணத்தில் ஆதாயம் ஏற்படும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது, அலைச்சல்கள் கூட ஏற்படும். வியாழக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை வெளியூர் பயணம், அதை ஒட்டிய அலைச்சல், கொஞ்சம்
செலவுகள் என்பது நிச்சயமாக இருக்கும். உங்கள் சந்தோஷத்துக்காக கூட செலவு பண்ணிக்குவீங்க. நிறைய பேர் செலவு இப்போ எதுக்காக பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு தேவைக்காக செலவு பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய செலவு வரப்போகிறதில்ல, ஆடம்பர செலவு பண்ணிட்டுருக்கீங்க. அதனால் வாரத்தில் முதல் 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நல்லா போயிட்டுருக்கும் வரவோட. அடுத்து செலவு, வரவு வந்தால் செலவு நடக்கும். சரி, இந்த நேரத்தில் உங்களை பாதுகாக்கின்ற அளவில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது கேது பகவான். ஞானமோட்சக்காரன் கேது 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த 11ஆம் இடத்திற்கும் கர்மக்காரனுடைய சனி பகவானின் பார்வை இருக்கு. பொதுவாக சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது யோகத்தை கொடுப்பார். அப்போ உங்கள் ராசினருக்கு கேதுவுடைய சஞ்சார நிலை, சனி பகவானின் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் பார்வை, இரண்டும் சேர்த்து உங்களுக்கு யோக பலன்களை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு புதுச கார் வாங்குவீங்க, புதுச டூலர் வாங்குவீங்க, புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் யோகம் இருக்குது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் இந்த நேரத்தில். அதே நேரத்தில் ராகு 5ஆம் இடத்துல, சனி 5ஆம் இடத்துல என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ குடும்பத்தில் குழப்பம், நசநசன் குழப்பம் இருக்கும், எங்கேயும் நிம்மதி இருக்காது, மனசில் கொஞ்சம் குழப்பம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க. எல்லா வகையிலுமே ஒரு மன சங்கடம் என்பது இந்த நேரத்தில் இருக்கும். புதன் 5ஆம் இடத்துல, அதுவும் உங்களுக்கு எதிர்மறையான பலன்கள் தான். உங்களை பற்றி அவதூறு பரப்புபவர்கள் இந்த நேரத்தில் தாராளமாக பரப்புவாங்க. அவதூறு புறம் பேசுவாங்க, உங்களை பற்றி எதையாவது பேசுவாங்க. புதன் 5ல் இருக்கார் இல்லைங்களா? 5ல் சனி, 5ல் புதன், 5ல் பார்த்தீங்கன்னா ராகு, இப்படி ஒரு காம்பினேஷன். குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய இடத்துல குழப்பவாதிகள் இருக்காங்க. நீங்களே குழப்பத்துக்கு போயிடுவீங்க. அப்போது சூரியன் 4ஆம் இடத்துல கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். செவ்வாய் 4 சுகஸ்தானத்தில், செவ்வாய் ஒரு ஜனாதிபதி செவ்வாய் அவர், அது நீச்சமாக வராங்க போயிட்டு. அப்போ யார் பலமாக? சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் உடல் நலிவு அல்லது வேலை பலு, அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் என்பது பொதுவாகவே துலாம் ராசினருக்கு வந்து கொண்டு இருக்கும். அது மட்டும்தான் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. தேவைக்கேட்டது எங்கேருந்தாவது எப்படியாவது வந்துடும். உட்காந்த இடத்துக்கும் சாப்பிட முடியும் உங்களால். இருந்தாலும் கௌரவம், அந்தஸ்து நம்முடைய கையில் சம்பாதிச்சு நம்ம செலவு பண்ணுறது ஒன்று இருப்பாருங்க. அதுதானே பெரிய விஷயம், அதுதானே சந்தோஷமே. அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இப்போ சில சங்கடங்கள் இருக்கிறது. விரைவில் இந்த சங்கடங்கள் மாறும். யோக காலம் வரவிருக்கு. அதுவரையில் கொஞ்சம் நிதானமாக போயிட்டுருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது இல்லைங்களா? கையில் பணம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, என்ன போராட்டம், என்ன பிரச்சனைகள்! எப்போ சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ, அர்த்தாஷ்டம சனியாக, அவர் 4ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் பரவாயில்லைங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா, சனி பகவானி பார்வை இருக்கு பாருங்க, அங்கே தான் நம்ம மாட்டிக்கூடாது. சஞ்சரிக்கிற இடத்த கூட சமாளிச்சிடலாம். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு, அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு. அப்புறம் இதை விட வேறு என்ன சொல்கிறது, புரியுதுங்களா? அப்போது அவர் பார்க்கின்ற இடம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனுடைய மற்றும் ஒரு வீடான மேஷத்தையும் பார்க்குறாரு. அந்த மேஷம் என்பது 6ஆம் இடம். ஆனால் அங்கே நீச்சம் அடைகிறார் சனி பகவான். பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறார், ராசியும் பார்க்கிறார். இப்போ வேலையில் நெருக்கடி இருக்கும், அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், முதலீடு நிறைய போட வேண்டியதாக இருக்கும். எந்த அளவிற்கு கவனமாக நீங்கள் செயல்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு அங்கே ஆதாயம் கிடைக்கும். அங்கே கேது பகவான் வர ஞானமோட்சக்காரன் கேது பகவான் இருக்கான். யாரை நம்புறீங்களோ அவளை போய் கைவிட்டுருவாங்க. சரி, ராசிக்குள்ள சனி பார்வை, 4ஆம் இடத்துல சனி. அப்போ மனக்குறை ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை உடலில் நலிவு வரணும், நலிவு வரலையா மனக்குறை, இல்லை வருமானத்தில் குறை, எங்கேயோ ஒன்று சனி கை வைப்பார். இல்லை மற்றவர்களுக்காக நம்ம செய்ய முடியலையே, நம்ம பிள்ளைகளை கவனிக்க முடியலையே, நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியலையே, தொழிலில் கவனம் செலுத்த முடியலையே, இப்படிலாம் ஏதாவது குறை, ஏதாகிலும் ஒரு புள்ளியினை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அந்த நிலை விரைவில் மாறப்போகுது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி அந்த நிலை மாறும். சனி பார்வை ஒரு ராசியை விட்டு விலகப் போகுது. அதுவே யோகம்தான் உங்களுக்கு. அடுத்த 4ஆம் இடத்துல ராகு இருப்பார், கேது 10ஆம் இடத்துல இருப்பார். அது உங்களுடைய திறமை வெளிப்படும். சுகஸ்தானத்தில் ராகு, உங்களுடைய எல்லைகள் விரியும், ஆசைகள் அதிகரிக்கும்,
கொஞ்சம் கவனமாக செயல்படுகின்ற போது லாபத்தை அடைய முடியும். ரெண்டுமே நல்ல கிரகங்கள், புரியுதுங்களா? சினிமாக்காரங்களாக இருந்தால் ரொம்ப யோகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இவ்வளோ சொன்னேன் இல்லையா, இதற்கு மேலே ஒரு அற்புதமான யோகமான நிலை எப்படி வருதுன்னா உங்களுக்கு, உங்களுடைய ஜீவனாதிபதி சூரியன் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில், இது யோகமான நிலைங்க உங்களுக்கு. ஜீவனாதிபதி சூரியன் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்குவார். அப்போ என்ன பிரச்சனை தான் சமாளிக்க முடியும்? வேலையில் பிரச்சனையாக சமாளிக்க முடியும். புதிய வேலை தேடுறீங்களா, வேலை கிடைக்கும். உங்களுக்கு முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் இன்னொரு சாதகமான நிலை ஒன்று இருக்கு, சொல்லிடுறேன். ராகு நாள், சனி நாள். புதன் யாருன்னா உங்களுக்கு லாபாதிபதி புதன், உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி புதன். அவரும் 4ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். என்னென்னா புத்திக்காரன் இல்லையா புதன், அது 4ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை விரிவுபடுத்துவார், விசாலப்படுத்துவார். அப்போது இது தப்பு பண்ணுறோம், இது மாற்றிக்கும், இப்படி இந்த ரூட்டில் போவோம், இது ரொம்ப சரியாக இருக்கும், இப்படி போகாது, இப்படி போ என்பதையெல்லாம் புதன் உங்களுக்கு போதிப்பார். அப்போது எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் இதுவும் சாதகமாக இருக்கு. ஆடை ஆவரணம், பகட்டாக வாழக்கூடிய நிலை, உங்களுக்கு கவலை இருந்தால் கூட வெளியே தெரியாது, அந்தளவு சுக்கிரன் நடைபெற வைப்பார் உங்களுக்கு, அப்படிங்களா? சப்தமாதிபதி சுக்கிரன் தான் உங்களுக்கு. எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் யோகமாக இருக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். ஆலயங்களுக்கு கூட போயிட்டு வருவீங்க, கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழக்கிழமை காலை உங்களுடைய தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வருமானம் கூடுதலாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் விருச்சிக ராசினர் உங்களுக்கு யோகமான வாரம். நல்லாவே இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். தனுசு ராசி நண்பர்களே, அவருக்கு என்னப்பா குறை, நல்லா இருக்காருப்பா. இப்படி ஒரு பேர் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கணும், இருக்கும், அப்படிங்களா? இதான் முக்கியம், இருக்கணும், இருக்கும். என்ன காரணம்னா அந்த யோகக்காரனுக்கு அமர ராகு, போகக்காரகன், யோகக்காரன் ராகு, கர்மக்காரகன், உங்களுக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி யார்? சனி பகவான். சகாயஸ்தானாதிபதி சனி பகவான் தான் உங்களுக்கு. சனி கொடுப்பதை யார் தடுக்க முடியும்? ஒரு விஷயம். அப்போது இந்த 2 கிரகங்களும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு பலமாக முன்னேற்றமான யோகமான அதிர்ஷ்டமான பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இதற்கு மேலாக ஒரு வார்த்தையை அதிகபட்சமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சோம்பேறிகளுக்கு எப்பொழுதுமே ஆதாயம் கிடைக்காதுங்க. எப்போ நீங்கள் பந்தயத்தில் இருக்கீங்களோ அப்போ தான் வெற்றி கிடைக்கும். குறைஞ்சபட்சம் பந்தயத்தில் இருக்கோ செய்யணும், முயற்சியாவது எடுக்க வேண்டும். முயற்சி வெற்றி பெறக்கூடிய காலம் இது. முயற்சி வெற்றி பெறும், ஆதாயம் கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ முயற்சி செய்யணும். இல்லை உங்கள் வீட்டு கதவை தட்டியாக வந்து அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி ஆகும். இது ஒரு யோகமான காலம் உங்களுக்கு. 2வது சுக்கிரனுடைய சஞ்சாரம். அப்போது கொஞ்சம் பகட்டாக வாழக்கூடிய, கௌரவமாக வாழக்கூடிய நிலை எல்லாம் இருக்கும். எல்லா வகையிலுமே இப்போது உங்களுக்கு ஒரு யோகமான நேரம் போயிட்டு இருக்கு. யோகமான நேரம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? அப்போது சூரியன் 2ஆம் இடத்துல, செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சம். இது என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். குடும்பத்தினரை அனுசரிச்சுட்டு போகணும். வரவு செலவில் கவனமாக இருக்கணும். உங்கள் பூமிக்காரகன், உங்கள் விரையாதிபதி செவ்வாய், அவர் போய் 2ஆம் இடத்துல போய் நீச்சமாக வராரு. இடம் வாங்குறீங்க, விற்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கேயும் ஏமாந்துடக்கூடாது. ஒரு இடம் வாங்க போகின்ற போது முதலீடு செய்கின்ற நேரத்தில் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும், கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கேது 9ஆம் இடத்துல. இயல்பாகவே இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்குங்க உங்களுக்கு. ஒரு விஐபி வட்டத்தில் வளம் வருவீங்க. தெய்வ அருளும் சேர்த்து கிடைக்கும். இதான் முக்கியம். அப்போ இது ஒரு யோகமான காலம் ஆச்சுங்களா? இப்படிலாம் நல்ல நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது நம்ம சந்திரன் இருக்கான் பாருங்கள், மனக்காரகன். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியாக ஆகிடுவார் சந்திரன். 8ஆம் இடத்து அதிபதி சந்திரன் தான் உங்களுக்கு தனுசுக்கு. குரு ஞானக்காரகன் உங்களுடைய ராசி நாதனாக இருந்தாலும் மனக்காரகனான சந்திரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அவர் எங்கே சஞ்சரிக்கிறார்? உங்கள் ராசிக்குள்ளே தான் சஞ்சரிக்கிறார்.
எப்படி உங்கள் பிறப்பில் அவரை வச்சு தானே தீர்மானிக்கப்படுது ராசி தனுசு ராசின்னு. அப்போது அவர் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பாரு. பொதுவாகவே இந்த கோச்சார கிரகங்கள் அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்கேற்ற பலன்களை கொடுத்தாகணும். அப்படி பார்க்கின்ற போது ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்குள்ள ராசிநாதன் தான். ஒரு ராசி சந்திரன் சஞ்சரிச்சார், அதாவது தனுசு ராசி நீங்கள். ஆனால் 8ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும். அன்னைக்கு சந்திராஷ்டமம். மன ரீதியான குழப்பம், எடுக்கின்ற வேலைகள் தடை, வீண் பிரச்சனைகள், இல்லை பயணத்தில் சிக்கல்கள் இப்படி ஏற்பட வாய்ப்பு உண்டு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை 7 மணி வரை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல. அப்போ அப்படியே மாறும் பாருங்க. அப்படியே ஒரு மழையும் புயலமாக இருந்த இடம் அப்படியே ஒரு வெயில் அடித்து ஒரு இயல்பான நிலைக்கு திரும்பின மாதிரி அந்த 2 நாள் நிலை அப்படியே மாறிடும். எப்படி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை அற்புதமாக இருக்கும். வியாழக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா யோகமாக இருக்கும். செய்து வரும் தொழிலில் ஆதாயம் கிடைக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு சில தடைகளை ஏற்படுத்தும். சனி சாதகமாக இருக்கிறார், சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார், ராகு சாதகமாக இருக்கிறார், கேது சாதகமாக இருக்கிறார். அப்புறம் என்னங்க உங்களுக்கு? முயற்சி மட்டும்தான் வேணும். அது மட்டும்தான் உங்களுக்கு கேட்டுக்கிற. முயற்சி எடுங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, பொதுவாகவே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கும். மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் எந்த வழியிலையாவது குறுக்கு வழியிலையாவது போயிட்டு முன்னாடி போய் நிற்கணும் என்பதில் ஆர்வமாக இருப்பீங்க. அது மகரத்தோடைய இயல்புங்க. நான் சொல்கிறது மகரத்தோடைய இயல்பு, புரியுதுங்களா? இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்ல நமக்கு. இப்போ கிரக சஞ்சாரத்தை வச்சு தான் நம்முடைய நிலை இன்னைக்கு இருக்குது. இன்னைய நிலை இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குது, இந்த வாரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கும் தெரியும், ராகு 2ஆம் இடத்துல, சனி 2ஆம் இடத்துல, புதன் 2ஆம் இடத்துல. இப்போ யார் கொஞ்சம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்காருன்னா, அந்த ஒரு நல்ல மனநிலையோடு உங்களை வாழ வச்சுட்டு இருக்காரு புதன். எப்படிங்க? நல்ல மனநிலையோட, இப்போ சங்கடம் இல்லாமல். இப்போது சங்கடம் வரும்போது சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கவே முடியாது, அவ்வளோ கோபமாக இருப்பாங்க. ஆனால் சங்கடத்திலையும் சிரித்து கொண்டு இருக்கின்ற சந்தோஷமாக இருந்துடக்கூடிய ஒரு மனிதராக இப்போ நீங்கள் இருப்பீங்க. அது வெளியே காட்டிக்க மாட்டீங்க. என்ன சங்கடம் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் பண ரீதியாக பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம், கண் பார்வையில் கோளாறு வரலாம், புரியுதுங்களா? இப்படி நிறைய பிரச்சனை இருக்குங்க. 1 2 நிறைய இருக்குது. பணத்தட்டுப்பாடு வரலாம், புரியுதுங்களா? சரி, இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கா. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் ஸ்தானம் சொல்கிற 8ஆம் இடம், அங்கே போய் கேது, ஞானமோட்சக்காரன் கேது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா யாரால் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த 8ஆம் இடத்தை சனி பார்ப்பது, ஆயுள்காரகன் சனி 8ஆம் இடத்தை பார்ப்பது, ராகு 8ஆம் இடத்தை பார்ப்பது, 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருப்பது, இந்த 3 கிரகங்களும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் உங்களுக்கு வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு வழி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை. இப்போ என்ன இல்லைன்னா, சூரிய ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் என்பது யாருன்னா ஒரு அஷ்டமாதிபதி. அவர் இப்போ உங்கள் ராசிக்குள்ள இப்போ நேர்மையாக செயல்படணுங்க, கவனமாக செயல்படணும். எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களிலும், புரியுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஒரு சோதனை வரலாம், இல்லை தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நெருக்கடி வரலாம். செவ்வாய் ஒரு ராசிக்குள்ளே நீச்சம் ஆகிறார், அவரை விட்டுடுங்க, வேண்டாம். சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கார், என்னதான் வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை உங்களுக்கு சுக்கிரனால் ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் தான் ஜீவனாதிபதி, சுக்கிரன் தான். அப்போது என்ன பண்ணுவார்? தேவையான வருமானத்தை கொடுத்துட்ருப்பார். ஜென்ம ராசிக்குள்ளே சுக்கிரன், எதிர்பார்த்த பணம் கிடைக்கும், தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கு சுக்கிரன் அருள் புரிவார். அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றுற அளவுக்கு இருக்கார். புதன் உங்களை அப்படியே வெளியே நல்லபடியாக வேஷம் போட வச்சுருக்காரு, பகட்டாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். முதல்ல உடம்பை கவனிங்க.
சுய ஒழுக்கத்தில் சுய வாழ்க்கையில் கவனமாக இருங்க. இது இருந்துட்டா போதும், வெளியில் வந்துடலாம். இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஞாயிறு திங்கள், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சந்திராஷ்டமத்தை பற்றி. உங்களுக்கு சப்தமாதிபதி சந்திரன் தான். அவர் எங்கே இருக்காரு? 8ஆம் இடத்துக்கு போகிறார். என்னைக்கு போகிறாரு? செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை 7 மணி வரையில். இந்த 2 நாட்கள் முடிஞ்சவரை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை அப்படியே நிலைமை மாறும். யோகா பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கும்பராசி நண்பர்களே, கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் போதும். அவசரம் எதுவும் வேண்டாம். ஏன்னா இந்த நேரத்தில் ஆண்டவன் தான் உங்களை பாதுகாக்கணும். கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களை பாதுகாக்கணும். கோச்சார கிரகங்களுடைய நிலைமை சொல்ல போகிறேன். சுய ஜாதகத்தை பாருங்கள். அல்லது திசாபுத்தி சாதகமாக இருந்தால் நினைப்பதெல்லாம் நடந்தேறும். அது ஒரு பக்கம். முக்கியமே திசாபுத்தி அது சாதகமாக இருந்துச்சு வச்சுங்களேன், இந்த கோச்சார பலன்கள் பெரிய அளவு நம்ம நெருக்கடி ஏற்படுத்தாது. சூட்சம் இல்லாத சொல்லிடணும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். ஞாயிறும் திங்களும் நினைத்த காரியங்கள் நடந்தேறும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை 7ஆம் இடத்துல சந்திரன். அந்த சூழ்நிலையும் அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ வியாழக்கிழமை காலை வரை உங்களுக்கு யோகமாகவே இருக்குது. வியாழக்கிழமை காலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல போய் சந்திரன் மறைகிறாரு. சந்திரன் மனக்காரக, கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவார், தடுமாட்டத்தை ஏற்படுத்துவார். ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் ஓட்டுறீங்க. அப்போ ரோட்டில் பார்வை இருக்காது, கவனம் வேறு எங்கேயோ போகும். அந்த சிந்தனையில் கொஞ்சம் சறுக்கள் வரும். ஒரு இயந்திர பணியில் இருக்கீங்க, நீங்கள் தான் அதை இயக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கவனமாக இருக்கணும், கவனம் சிதறும். அப்போது சின்ன சங்கடம் வரும். ஒரு கையெழுத்து போடணும், படித்த பக்கம் கையெழுத்து போட்டுவீங்க, அது சங்கடமாகும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வதும் காரணம் இதுதான். மனம் தடுமாறும், மனம் குழப்பமடையும், சரியான திட்டத்திற்கு முடிவிற்கு வர முடியாமல் போகும், வேற எங்கே கவனம் போகும். இதையெல்லாம் சந்திரன் செய்வார் 8ஆம் இடத்துல இருக்கும்போது. அப்போது வாரத்தின் கடைசி 2.25 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, நிதானமாக இருங்க. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லை. என்ன உங்களுக்கு தெரியும், ஜென்ம ராசிக்குள்ள சனி, 7.5 சனியுடைய ஜென்ம ராசி காலகட்டம் இது, ஜென்ம சனியுடைய காலகட்டம் இது. ஜென்ம ராசிக்குள்ள ராகுவார் இருக்கார். ஒரு பக்கம் ஆசை கொடுப்பார் ராகு, இதில் ஈடுபடு, சட்டத்திற்கு புறமான செயல்களில் கூட ஈடுபடு சொல்லுவார் லாபத்துக்காக. ஆனால் சனி நீதிமான் சனி ராசிக்குள்ளே இருக்கார். அவர் நீ அப்படியே செய்கிற, உன்னை பார்த்துக்கிறேன், இந்த ஒரு நிலையை அவர் உண்டாக்குவார். சனி நீதிமான புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ராசிநாதன் தான் இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், சனி பகவானை பொறுத்த மட்டும் எல்லோருக்கும் ஒரே நீதி தான். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்குங்க, ஆச்சுங்களா. அடுத்து புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் ஓரளவுக்கு. புதனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் வெளியூர் பயணத்தில் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு. பிரயாணம் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஜென்ம ராசிக்குள் புதன் சஞ்சரிக்கிறார். அதே சுக்கிரனுடைய சஞ்சாரம் லாபத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு இருக்குது. கையில் பணம் புழங்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாகிறார். உங்களுக்கு யார் அவர்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் 10ஆம் அதிபதி. அவர் நீச்சமாகிறாரு. அவர் தான் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. அவர் நீச்சமாகிறாரு. சகோதரர் வழியில் எதிர்பார்த்த விஷயத்துக்கு தள்ளி போகும். நீங்கள் இப்போ நம்ப முடியாது யாரையும். நீங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, இது மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சூரியன் 12ஆம் இடத்துல, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ விரயம் ஏற்படுத்தான செலவுகள் நல்லா சொல்லுங்க ஒரு விஷயத்த. ஏங்க இந்த காலகட்டத்தில் இந்த கிரகம் இங்கே வருது விரயஸ்தானத்துக்கு. இப்போ கையில் பணம் இருந்தது வச்சுங்களேன், அப்போ மருத்துவ செலவு நடக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போக வைக்கும். அது பணம் கரையணும் இல்லை அதுக்காக. அப்போ ஒரு வேறு விஷயத்தில் இது பணத்தை செலவு பண்ணுங்க. இல்லை கோயிலுக்கு போங்க, இல்லை பழைய கடன்களை கொடுத்துடுங்க, இல்லை ஒரு அசையாத பொருளை போய் வாங்குங்க. அதுவும் பணம் கரையிறது தான், விரைய செலவு தான். புரியுங்களா? இப்படி விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுதான் நம்முடைய மனிதனுடைய சாமர்த்தியம். இப்போ 12ல் போய் இப்போ சூரியன், 12ல் செவ்வாய், அப்போ விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம் வர்றதுக்கு சொல்ல வேண்டிய சூட்சமாக சொல்லிடுறேன் அவங்களுக்கு. அடுத்து கேது 7ஆம் இடத்துல, புதிய நட்புகளை நம்பிட வேண்டாம்.
புதியவர்கிட்ட சேர்க்காதீங்க. எதிர்ப்பாளினர் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. இந்த வாரம் மற்ற வகையில் உங்களால் சமாளித்திடக்கூடிய வாரம் இந்த வாரம். யோகத்தை அடைந்திடக்கூடிய வாரம் இந்த வாரம். முதல் 5 நாட்கள் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு தேவையான பணம் வந்துகிட்டு இருக்கோம், நிம்மதி இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் பாருங்க. மீனராசி நண்பர்களே, நிறைய பேசிக்கிட்டே இருக்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்போதான் இங்கே வாழ்க்கையில் நல்ல காலம் வருன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு. இப்போ நல்ல விஷயந்தாங்க. என்னன்னா, கிரகங்கள் மொத்தம் 9 கிரகங்கள் இருக்காங்க. 9 கிரகங்களும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை ராஜ உபசரணம் பண்ணிட்டு இருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே தள்ளிட்டு இருப்பார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. அவள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும். என்றாலும் நான் சமீப காலத்தில் சொல்லி வருவது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். உங்களுக்கு இது யோகமான காலம். நீங்கள் பொதுவாக அமைதியானவங்க, எந்த வம்பு வழக்கும் போக மாட்டீங்க, நிதானமாக இருப்பீங்க, கற்பனையோடு இருப்பீங்க, கொஞ்சம் நிம்மதியாக வாழணும், கௌரவமாக வாழணும், இந்த எண்ணத்தோடு இருப்பீங்க. ஆனால் என்ன காரணம்னா, அது காரணம் மோட்ச ராசி இல்லையா? கடைசி ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடம் மீனராசி. வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கிடைக்காத விஷயம் நிச்சயமாக இருக்காது. அதாவது கிடைப்பதில் பார்த்தீங்கன்னா இந்த சதவிகிதம் மட்டும்தான் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப மாறுபடும். அது நீங்கள் செஞ்ச பாவம் அந்த அளவுக்கு இருக்கலாம், நீங்கள் செஞ்ச புண்ணியம் அந்த அளவுக்கு இருக்கலாம். சரி, எதுவுமே பார்த்தா அடையக்கூடிய ஒரு ராசி மீனராசி. சரி, இந்த நேரத்தில் மீனராசிக்கு எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது ஞான மோட்சக்காரனான கேது 6ஆம் இடத்துல. ஒரு குறிப்பாக சொல்கிறேன், நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரையில், நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை கேது அங்கே தான் இருப்பார். அப்போ இந்த நவம்பர் 13 வரையில் உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. தொல்லைகள் வரும், பிரச்சனை வரும். வாழ்க்கைன்னா பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கை. அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே படுத்துட்டு போகிறதில்ல வாழ்க்கை, புரியுங்களா? போராட்டங்களை நம்ம சந்திக்கின்ற போது தான் அது நம்ம வெளியில் வர முடியும். அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க முடியும். இதை யோசிச்சு அடுத்து என்ன எப்படி செயல்படுவது, எப்படி போவது யோசிக்கணும். நம்ம சோம்பேறியாக இருக்க முடியாது இல்லையா? இப்போ எப்படி வாழ முடியும்னா, எங்காவது ஒரு பிரச்சனை வருகின்ற போது தான், அந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்ற போது தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும். பிரச்சனை தாங்க வாழ்க்கையை கொடுக்கறதே. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதும் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் தான். ஏன் இது வந்துச்சு, இதை விட்டு நம்ம எப்படி வெளியில் வர்றது என்பதையெல்லாம் இப்பொழுது 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். கொடுக்கிறது மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையை வந்தாலும் பிரச்சனையில் வெற்றியினை உங்களுக்கு கொடுப்பார். புரியுங்களா? உடல்நிலையில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வம்பு வழக்கு எதிர்ப்பு என்ற நிலைகளை மாற்றுவார். வியாபாரத்தில் ஏற்பட்ட தோல்விகள், சங்கடங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் என்பதையெல்லாம் இல்லாமல் செய்வார். அப்படி பார்க்கின்ற போது இந்த 6ஆம் இடம் பலமடைகின்ற போது, 6ஆம் இடத்தினால் பலன்கள் கிடைக்கின்ற போது அது ரோகஸ்தானம் தான். ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம், சத்துரு ஜெயஸ்தானம். அப்போ பாவ கிரகங்களுக்கு சஞ்சரிக்கின்ற போது அந்த இடங்கள் எல்லாம் அடிபட்டுடும். அப்போ நவம்பர் 13 வரையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் போட்டு நீங்கள் வருத்திட்டு இருக்கீங்க, ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு கிடைக்கல, நான் இப்படி இருக்கேன் ஏன் நினைக்கணும். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு யோகமான காலம். சரி, அதுக்கு மேலே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காரு? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கையில் இருக்கும். தேவையான பணம் கையில் இருக்கும். என் சாப்பாட்டுக்கு கஷ்டம் என்ன சொல்ல முடியாது உங்களால். வசதி வாய்ப்பிற்கு கஷ்டம் என்ன சொல்ல முடியாது உங்களால். புரியுங்களா? வசதியாக இருக்கிற, நிம்மதியாக இருக்கிற, நிம்மதியாக தூங்குற, நிம்மதியாக சாப்பிட்ற, சந்தோஷமாக இருக்க, பகட்டாக இருக்க. சுக்கிரன் 11, புரியுங்களா? நல்ல துணிமணி கட்டுற, அழகாக இருக்க, பகட்டாக இருக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 6ஆம் இடத்துல கேது, நான் சந்தோஷமாக இருக்கேன். புரியுங்களா? முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை? ராகு 12ஆம் இடத்துல, சனி 12ஆம் இடத்துல, புதன் 12ஆம் இடத்துல. இந்த விரயஸ்தானத்தில் போயிட்டு ஆசையை தூண்டக்கூடிய ராகு, கர்மக்காரனான சனி, உங்களுக்கு ராசிக்கு சப்தமாதிபதியான பாதகாதிபதியான புதன். அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க? 12ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க? செலவை பண்ண வைப்பாங்க. தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வரும், அங்கே போய் தண்டம் அழுகணும். இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகணும், இங்கே போகணும், கார் எடு, எவ்வளோ ஆச்சு? 10,000 போச்சா, 20,000 போச்சா, 30,000 போச்சா, செலவு. அப்போ ஏதாகிலும் ஒரு செலவு. அது நல்லதை நினச்சிக்கிங்க. என்ன காரணம்னா, ஹாஸ்பிட்டலில் போய் அழுவுறதை விட இப்படி செலவு வந்துட்டு போகணும். செலவு நடக்கணும். ராகு 12, புதன் 12, பாதகாதிபதி புதன் 12, சனி 12, செலவு நடக்கணும். நடக்கட்டும்.
கையில் பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். அப்போ கையில் பணம் வரும்ல, அதையும் கவனமாக பாருங்கள். அப்போது மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே படிப்பினைகளை அனுபவித்து ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்திடக்கூடிய முன்னேறக்கூடிய காலம் இந்த காலகட்டம். செலவு பற்றியும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? அடுத்து இந்த வாரம் சந்திரன் எப்படி இருக்காரு அதை பார்க்கணும்ல, அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அப்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், உங்கள் மனசில் கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் இருக்கும், சந்தோஷம் கூட ஏற்படும். அந்த ஆசிலேஷன் என்பது காதலாக கூட இருக்கலாம். ஒரு காதல் ஈடுபாடு வரலாம், நிம்மதி வரலாம், மதி மயங்கலாம், புரியுங்களா? இல்லை பிள்ளைகளுக்காக ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும், யோகமான நிலை இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை சப்தமஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் உங்களுக்கு யோகமான நிலை. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் அனைத்துமே 7 நாட்களும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் கிடையாது, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன் கிடையாது, 6ஆம் இடத்துல ராகு கேது இருக்காரு, 11 சூரியன் இருக்காரு. உங்கள் தன குடும்பாதிபதி போயிட்டு 11 நீச்சம் அடைகிறார். அதை பற்றி நமக்கு என்ன கடவுங்க விடுங்க, புரியுங்களா? ஆனால் இது யோகமான நேரம், நல்ல நேரம், நல்லாவே இருப்பீங்க, பயப்படாதீங்க. பயத்தை தூக்கி போட்டு வேலையை பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.